வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த டெட்பூல் அண்ட் வால்வரின் படத்தை பார்க்க போறோம். மார்வல் மற்றும் டிசி ஃபேன்ஸ் மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டெட்பூல் படம்னாலே சும்மா பட்டாசா இருக்கும். அதுவும் இந்த படத்துல ஒரு டெட்பூல் இல்லைங்க, 100 டெட்பூல் மேல வராங்க. அப்போ படம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வளன்னு பேசாம நேரா வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்தோட ஆரம்பத்துல ஒரே பனி பிரதேசமா இருக்கு. அங்க டெட்பூல் தனியா நடந்து வரான். டெட்பூல் சும்மா வரல, வொல்வரினை தேடி வந்திருக்கான். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லோகன் படத்துல அவரை கடைசியா புதைப்பாங்களே, அதே இடம் தான். இங்க எதுக்கு டெட்பூல் தோன்றான்னு பாக்குறீங்களா? லோகனுக்கு தான் சாவே கிடையாதுல, அதனால அவர் இன்னும் உயிரோடு இருப்பாருன்னு நினைச்சு டெட்பூல் இப்போ தோண்டிட்டு இருக்கா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இந்த உலகத்தை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு லோகன் எனக்கு வேணும்னு வேகமா அந்த சமாதியை தோண்டி பாக்குறான். உள்ள இருக்கிறத பார்த்து டெட்பூல் செம்ம கடுப்பாக்குறான். ஏன்னா அங்க லோகன் உயிரோட இல்ல, வெறும் எலும்பு கூட மட்டும் தான் இருக்கு. எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாத்தலான்னு ஒன்ன தேடி வந்தா நீ இப்ப செத்து போய் எலும்பு கூட இருக்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த உலகத்தை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க நிறைய பேர் வராங்க. பார்த்தா டிவியில இருந்து செக்யூரிட்டி வந்திருக்காங்க. டெட்பூலை பார்த்து ஒழுங்கா நீ சரண்டர் ஆகுன்னு சொல்றாங்க. டெட்பூல் சரண்டர் ஆவானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எலும்ப தண்ணியை எடுத்து அதை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். படத்துடைய ஆரம்பமே சும்மா பயரா இருக்கும். சாதாரண அடியிலங்க, எல்லாருக்கும் நான் எடி பேய் எடி போட்டு பொழந்துக்கிட்டான். டெட்பூல் சண்டை போட்டாலே பார்க்க சூப்பரா இருக்கும்ல, கூடவே டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்குன்னு பாருங்க, சும்மா பட்டாசா இருக்கும். டெட்பூலை பிடிக்க வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்றான். அப்ப லோகனுடைய கையை மாட்டிக்கிட்டு அந்த பிளேட விரிக்கிறான் பாருங்க, சும்மா தாறுமாறா இருக்கும். அப்பதான் படத்தோட டைட்டிலும் போடுறாங்க. இப்பதான் டெட்பூல் ஏன் லோகனை தேடி இங்க வந்தான்னு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்க நாம டெட்பூலுடைய செகண்ட் பார்ட்டை பார்த்துருக்கணும். படத்துடைய முடிவுல இறந்து போன தன்னுடைய காதலியை காப்பாத்த டெட்பூல் ஒரு டைம் மிஷினை பயன்படுத்தி கடந்த காலத்துக்கு போய் தன்னுடைய காதலியை காப்பாத்திருப்பான். இதனால அவனுக்கே தெரியாம டைம் லைன்ல நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கும். இப்ப டெட்பூல் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கான். எங்க தெரியுமா? ஸ்டார்க்குடைய கம்பெனிக்கு. ஸ்டார்க்குடைய அசிஸ்டன்ட் டெட்பூல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. டெட்பூல் அவர்கிட்ட நான் ஒரு வேலை தேடி வந்திருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அவரு, நான் எதுக்கு உனக்கு வேலை தரணும்னு கேக்குறாரு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில எந்த குறிக்கோளும் இல்லாம இருந்தேன், ஆனா இனிமேல் நான் அப்படி இருக்க போறது இல்ல. இந்த இடத்துல வேலை செய்யறது என்னுடைய கனவு. என்னுடைய காதலிக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும், தயவு செஞ்சு எனக்கு வேலை கொடுங்கன்னு கேக்குறான். ரொம்ப நேரம் இன்டர்வியூ போகுது. அப்ப கடைசியா டெட்பூல் அவர்கிட்ட, நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு சூப்பர் பவர் இருக்கு, நான் ஒரு அவெஞ்சர் ஆகணும்னு சொல்றான். இதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அவெஞ்சர் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, அவங்க எல்லாம் உலகத்தை காப்பாத்துற ஹீரோஸ், அதுக்கு நிறைய தகுதிகள் வேணும், அது உனக்கு இல்ல, என்னால உன்னை இதுல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவெஞ்சர்ஸ்ல சேர முடியாததால டெட்பூல் இப்போ சோகமா வரான். இப்ப 6 வருஷம் கடந்து போகுது. டெட்பூல் தலையில விகலா மாட்டிக்கிட்டு ஒரு கார் கம்பெனில சேல்ஸ் ஏஜென்ட்டா இருக்கான். கூடவே டெட்பூலுடைய அசிஸ்டன்ட் பீட்டரும் அங்கதான் வேலை செய்யறான். அப்ப பீட்டர் டெட்பூல் கிட்ட, இந்த வேலை உனக்கு போர் அடிக்கலையா, நாம மறுபடியும் டெட்பூலா மாறலாம், இந்த உலகத்தை காப்பாத்தலாம்னு சொல்றான். அதுக்கு டெட்பூல், நாம மறுபடியும் அதை பண்ண தேவையில்லை, இதனால நம்மளுக்கு கஷ்டம் மட்டும் தான் வரும், ஒழுங்கா வேலையை பார்த்து காசை சேர்த்து சந்தோஷமா இருப்போம்னு சொல்றான். நேரா வீட்டுக்கு வரான். பார்த்தா எல்லாரும் அவனுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே கொண்டாட வந்திருக்காங்க. அப்ப அவன் பாட்டி டெட்பூல் கிட்ட, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொக்கைன் தான் கேக்குறாங்க. இதை கேட்டு டெட்பூல் ஷாக் ஆகி, பாட்டி என்ன கொக்கைன் தான் கேக்குறீங்க, மார்வல்ல அது அலோட இல்லன்னு சொல்றான். அப்ப அந்த பாட்டி, அப்ப பேசாம கோட் பேட் வச்சுக்குமா, கொக்கைனுக்கு பதிலா மூக்குப்பொடி, குழந்தைங்க பவுடர், திருநீர் டப்பான்னு வேற மாதிரி கேட்கவான்னு கேக்குறாங்க. அதுக்கு டெட்பூல், சரி கத்தாதீங்க, மார்வல் டைரக்டருக்கு தெரியாம எடுத்து தரேன்னு சொல்லி சமாளிக்கிறான். எல்லாரும் டெட்பூல் கிட்ட வந்து வாழ்த்துறாங்க. அப்ப அவன் காதலியும் எப்படி இருக்கன்னு வந்து விசாரிக்கிறா. முன்ன பின்ன தெரியாதவங்க மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இப்ப அவங்க 2 பேரும் காதலிக்கல, பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்ப டெட்பூல் பேசிக்கிட்டே, நீ யாரையாச்சும் காதலிக்கிறியான்னு கேக்குறான். அதுக்கு அவளும், ஆமா நான் வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம சோகமாகறாரு. கடைசியா பர்த்டே கேக்க வெட்டுறா. அப்ப காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த டிவியோட செக்யூரிட்டி வந்திருக்காங்க. உடனே டெட்பூல் அவங்கள பார்த்து, நான் உங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. டப்புன்னு அவனை புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப டெட்பூல் டிவியோட ஆபீஸ்ல இருக்கான். டிவிஏனா என்ன தெரியும்ல, மல்டி யூனிவர்ஸ்ல மாறி மாறி டிராவல் பண்ணும்போது சில டைம் லேப்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா, அதை எல்லாத்தையும் சமாளிச்சு யூனிவர்ஸை பாதுகாக்கிறது தான் இந்த டிவியோட வேலை. கிட்டத்தட்ட ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரி. டெட்பூல் அவங்க கிட்ட, நீங்க எதுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியும், நான் டைம் மிஷினை பயன்படுத்தி என் காதலியை காப்பாத்தினேன், அதுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கீங்க, நான் சொல்றதை நம்புங்க, அந்த டைம் மிஷின் இப்ப என்கிட்ட இல்ல, அதை நான் அழிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு, என்னுடைய பேரு பாராடாக்ஸ், இங்க மேனேஜரா இருக்க, நீ இருக்கிற யூனிவர்ஸ் உடைய டைம் லைனை நான் தான் பாத்துட்டு இருக்கேன், நீ ஏற்கனவே என்ன பண்ணிருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா உன்னை அதுக்காக இங்க கூட்டிட்டு வரலன்னு சொல்லி டெட்பூல ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா நிறைய ஸ்கிரீன் இருக்கு. நாங்க உன்னை கொஞ்ச நாளா கண்காணிச்சுட்டு வந்தோம், உனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்றத நான் நம்புறேன்,
உன்னால இந்த டைம் லைனை பாதுகாக்க என் கூட வேலை செய்ய முடியுமான்னு கேக்குறான். இதை கேட்டு டெட்பூல் செம ஷாக் ஆகுறான். ஏன்னா டெட்பூல் எதுக்கும் லாய்க்கலன்னு யாரும் அவனை மதிக்கவே மாட்டாங்களே. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டா நீ டைம் லைனை சரி பண்ணுவ, நிறைய உலகத்தை காப்பாத்துவ, கிட்டத்தட்ட நீயும் ஒரு அவெஞ்சர் மாதிரி இருப்பேன்னு சொல்றான். இதை கேட்டதும் டெட்பூலுக்கு சரியான மகிழ்ச்சி. அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ண அவனுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஸ்கிரீனை பாக்குறான். அதுல நடந்தது, நடக்கிறது, நடக்க போறதுன்னு எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்கிரீன்ல தோருடைய மணியில டெட்பூல் சாகுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்மால் பதறி போறான். தோர் மணியில நான் என்னையா பண்றேன், நான் எப்பயா சாக போறேன்னு கேக்குறான். டக்குன்னு அதனால இதை நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி சமாளிக்கிறான். உனக்கு இந்த டைம் லைன்ல வேலை செய்ய சம்மதமான்னு கேக்குறான். டெட்பூலும் அதுக்கு ஒத்துக்கிறான். உடனே அவனை கூட்டிட்டு போய் புதுசா ஒரு Dress செஞ்சு கொடுக்குறாங்க. Dress சும்மா பக்காவா இருக்கு. புது Dress போட்டுக்கிட்டு பக்காவா வந்து நிக்கிறான். அப்ப டெட்பூல் பாராடாக்ஸ் கிட்ட, சரி என் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லு, சம்பளத்தை காசா கொடுப்பியா இல்ல பேங்க்ல போடுவியான்னு கேக்குறான். இதை கேட்டு பாராடாக்ஸ் கடுப்பாகி, நான் சொல்ல வந்ததே உனக்கு புரியல, டைம் லைனை சரி பண்ண நீ ஒத்துக்கிட்டா இனிமேல் உனக்கு வீடு வாசல்னு எதுவுமே கிடையாது, காலம் முழுக்க நீ டைம் லைன்ல தான் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்றான். ஆனாலும் டெட்பூலுக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் பாராடாக்ஸ் தெளிவா விளக்க ஆரம்பிக்கிறான். அதாவது டிவியில ஒருத்தரும் ஒரு டைம் லைனை பாத்துப்பாங்க. அந்த மாதிரி இந்த பாராடாக்ஸ் தான் டெட்பூல் வாழ்ற யூனிவர்ஸ் உடைய டைம் லைனை பாத்துக்கிறான். ஆனா ஒரு சம்பவத்தால அந்த டைம் லைன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுது. ஆனா அது அழியறதுக்கு 1000 வருஷம் கிட்ட இருக்கு. அதுக்காக 1000 வருஷம் பொறுமையா உட்கார்ந்து என்னால அந்த யூனிவர்ஸை பார்க்க முடியாது. சட்டு புட்டுன்னு வேலையை முடிக்க நான் ஒரு டைம் கண்ட்ரோல் டிவைஸை உருவாக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல அது உருவாகிரும். அது உருவானதுமே அந்த யூனிவர்ஸை அழிச்சிருவேன்னு சொல்றான். இதை கேட்டு டெட்பூல் ஷாக் ஆகுறான். அதை நீ அழிச்சா என் குடும்பமும் செத்து போயிருவாங்கன்னு கேக்குறான். அதுக்கு பாராடாக்ஸ் கூட, அதை பத்தி நீ கவலைப்படாத, அவங்க செத்து போனாலும் வலிக்காது, எல்லாம் ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும்னு சொல்றான். எதனால அந்த டைம் லைன் கொலாப்ஸ் ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு பாராடாக்ஸ், ஒரு யூனிவர்ஸ்லயும் ஒரு ஆதார சக்தி இருக்கும். அந்த சக்தி தான் டைம் லைனை ஒழுங்கா நடத்தி கொண்டு போகும். ஆனா இந்த யூனிவர்ஸ்ல அந்த ஆதார சக்தியா இருந்தவன் விதிக்கு மாற செத்து போயிட்டான். அப்படி செத்து போனது யாரு தெரியுமா? நம்ம லோகன் தான். இதனால 1000 வருஷத்துல யூனிவர்ஸ் அழிய போது. அதை நான் இப்ப ஒரே செகண்ட்ல அழிச்சு வேலையை எப்படி ஈஸியா முடிக்கிறதுன்னு டிவிக்கு கத்து தர போறான்னு சொல்றான். இன்னும் 4-5 நாள்ல டிவைஸ் ரெடி ஆகும். ரெடி ஆனதுமே உலகத்தை அழிச்சிருவேன்னு சொல்றான். அப்ப டெட்பூல் அவனை பார்த்து, நான் இருக்கிற வரைக்கும் அது முடியாது, என்னுடைய உலகத்தை நான் அடிக்க விட மாட்டேன்னு சொல்லி பாராடாக்ஸ் மண்டையில ஒன்று போட்டு அவன் கிட்ட இருந்த டைம் டிராவல் டிவைஸை புடிங்கிட்டு டெட்பூல் அங்க இருந்து தப்பிச்சு போறான். இதுக்கப்புறம் தான் ஆரம்பத்துல பார்த்த சீன் வருது. டெட்பூல் லோகனை தேடி வந்திருக்கான். அதுக்கப்புறம் பெரிய சண்டை நடந்து முடியுது. லோகன் செத்ததால தானே டைம் லாப்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அதனால உலகத்தை காப்பாத்த மல்டிவர்ஸ்க்கு போய் வேற ஒரு லோகனை பூமிக்கு கொண்டுட்டு வர டெட்பூல் பிளான் பண்றான். செத்து போன லோகனுக்கு பதிலா வேற ஒரு லோகன் வந்தா டைம் லைனை சரி செஞ்சு உலகத்தை காப்பாற்ற முடியும்னு டெட்பூல் நினைக்கிறான். அதனால இப்ப மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒரு லோகனையா தேடி டெட்பூல் போக ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிவர்ஸ்க்கு போறான். அங்க ஒரு லோகன் இருக்கான். சரி இவன் தான் சரியான ஆளுன்னு பார்த்தா பாதி லோகன் தான் இருக்கான், மீதி லோகனை காணோம். இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அடுத்த யூனிவர்ஸ்க்கு போறான். அந்த லோகனை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்கான். இவனும் வேலைக்காக மாட்டான். அடுத்த யூனிவர்ஸ்க்கு போறான். அங்க லோகன் சூதாடிட்டு இருக்கான். டெட்பூல பொழந்துகிட்டே அனுப்புறான். அடுத்த யூனிவர்ஸ்ல ரொம்ப வயசான லோகன் இருக்கான். அடுத்த யூனிவர்ஸ் போறான். அங்க ஒரு லோகன் இருக்கா. உடம்பெல்லாம் செம்மையா டெவலப் பண்ணி வச்சிருக்கான். யாரா அவன் பயங்கரமா இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா அது நம்ம சூப்பர்மேனு. யோ மிலிட்டரி, மார்வல் படத்துல நீ என்ன பண்ற? அவனும் டெட்பூல அடிச்சு விரட்டுறான். இப்ப டெட்பூல் அடுத்த யூனிவர்ஸ்க்கு வரான். அங்க ஒரு லோகன் பார்ல உட்கார்ந்திருக்கான். பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கான். அப்பவே டெட்பூலுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் நமக்கு சரியான ஆளுன்னு. லோகனை பார்த்து, எனக்கு உனக்கு தெரியும், நான் உனதான் தெரிய வந்தேன்னு சொல்றான். அதுக்கு லோகன் சோகமா, நான் தான் உள்வரின் ஆச்சு, இந்த உலகத்துக்கே எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்ப டெட்பூல், எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும், என்னுடைய உலகத்தை காப்பாத்த நீ என் கூட வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்மால போதையில வாங்கி விடுறான். அந்த லோகனை தூக்கிட்டு டெட்பூல் மறுபடியும் டிவிக்கு வரான். அந்த பாராடாக்ஸ் கிட்ட போயிட்டு, பாத்தியா நான் ஒரு லோகனை கூட்டிட்டு வந்துட்டேன், செத்து போன லோகனுக்கு பதிலா இவனை பூமிக்கு அனுப்புனா டைம் லைன் மறுபடியும் சரியாகிடும்னு கேக்குறான். இதை கேட்டு பாராடாக்ஸ் செம்ம டென்ஷன் ஆகி, ஒரு ஆதார சக்தி செத்து போனா இன்னொருத்தனை வச்சு சமாளிக்க முடியும் உனக்கு எந்த முனையும் சொன்னா, அதுவும் நீ கூட்டிட்டு வந்த லோகன் இருக்கிறதுலயே ரொம்ப மட்டமானவன், இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, இவனுக்குன்னு ஒரு வரலாறும் கிடையாது, இவன் யாரையும் காப்பாத்தல, இவனால செத்து போனவங்க தான் நிறைய பேரு, இவன் ஒரு உதவாக்கற லோகன், இவனை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றான். அப்ப டெட்பூல், சரி இவனுக்கு பதிலா வேற ஒரு லோகனை கூட்டிட்டு வருவான்னு கேக்குறான். இதை கேட்டு பாராடாக்ஸ் கடுப்பாகி, உன்னை இது வரைக்கும் யாரும் மதிச்சதே இல்ல, போனா போட்டுன்னு உனக்கு ஒரு வேலை கொடுத்த, ஆனா நீ என்னையே அடிச்சிட்ட, உன்னை நம்ப முடியாது, இனிமேலும் நீ இருந்த ஆபத்துன்னு சொல்லி அவனை தொடுறான். டெட்பூல் மறைஞ்சு போறான். அதை பார்த்து லோகன், நீ அவனை என்ன பண்ண, அவன் இப்ப எங்க போனான்னு அடிக்க வரா. அப்ப லோகனையும் தொடுறான், காணாம போறான். இப்ப ரெண்டு பேரும் வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்காங்க. டெட்பூல் மூச்சு பாக்குறான். பார்த்தா சுத்தி ஒரே கட்டாந்தரையா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. வால்வரன் இப்போ
செம கடுப்புல இருக்கான். ஏண்டா நான் பாட்டு தண்ணி அடிச்சுட்டு சும்மா இருந்தேன், தேவையில்லாம என்ன நீ இழுத்து விட்ட, இப்ப நாம எங்க இருக்கோம், இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு டெட்பூலை போட்டு சர மாதிரி அடிக்கிறான். டெட்பூலும் அவனை தடுத்து பாக்குறான், ஆனா சமாளிக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்துல சரி மேயர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு, வால்வரின் கூட நான் சண்டை போட போறேன்னு ரெடி ஆகுறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஃபைட் சும்மா தாறு மாறா இருக்கும். மாத்தி மாத்தி அடிச்சு எலும்பு உடைச்சு கத்தியால குத்திக்கிறாங்க. ஆனா மறுபடியும் ஹீல் ஆகி சண்டை போடுறாங்க. அப்ப லோகன் கடுப்பாகி உன் தலையை நான் பிச்சு போடுறேன், இப்ப எப்படி நீ மறுபடியும் பிழைக்கிறேன்னு பாப்போம்னு சொல்றான். அப்ப டெட்பூல் அவனை பார்த்து என்னால உன் உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். டிவியால ஒரு யூனிவர்ஸ் அழிக்க முடியுதுன்னா அப்போ அவங்களால ஒரு யூனிவர்ஸை காப்பாற்றவும் முடியும், உன் உலகத்துல செத்து போனவங்களை மறுபடியும் காப்பாற்ற முடியும்னு சொல்றான். அதை கேட்டு லோகன் அமைதியாகிறான். டெட்பூலுடைய டீலுக்கு ஒத்துக்கிறான். அப்ப சண்டை போடாதீங்கன்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா மேல ஒரு ஆள் நிக்கிறான். அவனை பார்த்து இது யாரா இருக்கும்னு டெட்பூல் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஆளு முகமுனை கழறான். யாருன்னு பார்த்தா அது நம்ம கேப்டன் அமெரிக்கா. அவனை பார்த்ததும் டெட்பூல் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். ஏன்னா அவஞ்சஸ் ஆச்சு. அந்த இடத்துக்கு பின்னாடியே நிறைய வண்டி வருது. அவங்க 3 பேரையும் சுத்து போடுது. நாங்க கசாண்ட்ராவோட ஆட்கள், ஒழுங்கா எல்லாரும் சரண்டர் ஆகுங்க, ஒண்ணு எங்களுக்கு அடிமையா இருங்க, இல்லன்னா செத்து போயிருவீங்கன்னு சொல்றான். அப்ப கேப்டன் அமெரிக்கா சண்டைக்கு ரெடி ஆகுறான். டெட்பூலும் கேப்டன் அமெரிக்கா சண்டை போறத பார்க்க ஆர்வமா இருக்கான். அவஞ்சர்ஸ் அசம்பிள்னு கத்துறான். பார்த்தா கேப்டன் அமெரிக்கா நெருப்பா மாதிரி பறக்குறான். அப்பதான் தெரியுது அது கேப்டன் அமெரிக்கா இல்ல, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்துல வர ஜான் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்கான். நெருப்ப வச்சு வில்லனை தாக்குறான். பார்த்தா அவன் அசால்ட்டா சமாளிக்கிறான். ஒரு கட்டத்துல சக்தி எல்லாம் போய் ஜான் மயங்கி கீழே விழுறான். உள்வரின் சண்டை போட ரெடி ஆகுறான். அப்போ ஒரு மேக்னெட் ஆன் பண்றாங்க. அதுல லோகனும் டெட்பூலும் அடிக்கிறாங்க. இப்ப 3 பேரையும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. டெட்பூலுக்கும் லோகனுக்கும் இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு புரியல. அப்பதான் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஜான் நடக்கிறத சொல்றான். இப்ப நீங்க இருக்கிற யூனிவர்ஸுடைய பேரு வாய்டு. இது ஒரு குப்பை தொட்டி மாதிரி. டிவிக்கு குடைச்சல் தர மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி இந்த வாய்ட்ல போட்டுருவாங்க. ஒரு முறை இங்க வந்துட்டா திரும்பி போகவே முடியாது. இங்க எல்லாருக்கும் 2 சாய்ஸ் தான். ஒண்ணு இங்க இருக்கிற தலைவி கசாண்ட்ரா கிட்ட அடிமையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அலாயத் கிட்ட மாட்டி சாகணும்னு சொல்றான். அப்ப யாருமே இங்க உயிரோட இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு ஜான் எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் ஊருக்கு வெளியே இருக்காங்க, இன்னும் சில பேர் இங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்றான். இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தா ஆண்ட்மேன் சூட்டை வச்சு ஒரு பெரிய பில்டிங்கே இருக்கு. வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்த ஆண்ட்மேனை போட்டு தள்ளிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே பில்டிங்கா மாத்திட்டாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய கசாண்ட்ராவோட அடிமைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சூப்பர் பவர் உண்டு. அப்ப அந்த கூட்டத்துடைய தலைவன் வரான். அவனை பார்த்ததுமே லோகன் ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனை பார்க்க டாக்டர் சார்லஸ் மாதிரி இருக்கான். சார்லஸ் யாரு தெரியும்ல, எக்ஸ்மென் டீமுடைய தலைவரே அவர்தான். கிட்ட வந்து பார்த்தா அது சார்லஸ் இல்ல, கசாண்ட்ரா. அவதான் இந்த கூட்டத்துடைய தலைவி கசாண்ட்ரா. அப்ப லோகன் அவளை பார்த்து நீ பார்க்க சார்லஸ் மாதிரி இருக்கே, சார்லஸ் உடைய வண்டி உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறான். அதுக்கு அவ நானும் சார்லஸும் ட்வின்ஸ், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே என்னை இங்க தூக்கி போட்டாங்கன்னு சொல்றா. என்ன இங்க அடைச்சு வைக்க நினைச்சாங்க, ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த மொத்த இடமும் ஏன் கண்ட்ரோல்ல தான் சொல்றா. நீங்க 2 பேரும் வந்ததுல ஒரு நல்லது நடந்திருக்கு, ரொம்ப நாளா தப்பிச்சிட்டு இருந்த ஜானை பிடிச்சிட்டோன்னு சொல்றா. அப்ப டெட்பூல் கசாண்ட்ராவை பார்த்து வரும்போதே ஜான் உன்னை பத்தி சொன்னான், அவன் சொன்ன மாதிரிதான் நீ இருக்க, நீ ஒரு மொட்டை அடிச்ச மொக்க மூஞ்சின்னு சொல்றான். இதை கேட்டு ஜான் ஷாக் ஆகி அவன் போய் சொல்றான், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றான். அப்ப டெட்பூல் அவகிட்ட அது மட்டும் இல்ல, நீ ஒரு முட்டா பீஸ், ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல, உன்னை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா, அது மட்டும் இல்ல நீ ஒரு மொக்க பீக்கிறன்னு சொன்னான்னு சொல்றான். ஜான் அதுக்கு அவன் போய் சொல்றான், அவனை நம்பாதீங்கன்னு சொல்லி அழுகுறான். அப்ப கசாண்ட்ரா கோவத்துல ஒரு சுடக்க போடுறா. பார்த்தா ஜான மொத்தமா தோலை உரிச்சு வச்சிருக்காங்க, அப்படியே சரிஞ்சு கீழே விடுறான். இத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு கசாண்ட்ராவோட பவர் என்னன்னு தெரிய வருது. அங்க இருக்கிறதுலயே கசாண்ட்ராவுக்கு தான் பவர் அதிகம். அவன் நினைச்சா யார் மனசை வேணாலும் படிச்சு யார வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுவா. ஜான் செத்து போனதை பார்த்து லோகன் செம்ம கடுப்பாகிறான். என்ன டேய் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, ஒன்னாலதான் அவன் செத்து போனான்னு டெட்பூல சாமியா திட்டுறான். டெட்பூல் மெதுவா கசாண்ட்ரா கிட்ட நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு அவனுடைய பிளாஷ்பேக்க சொல்றான். என்னுடைய உலகம் அழிய போகுது, அதை காப்பாத்த நான் திரும்ப போகணும், இந்த வாய்டை விட்டு வெளியே போக உதவி பண்ணுன்னு கேக்குறான். அதுக்கு கசாண்ட்ரா நான் நினைச்சா என்னால உன்னை திரும்ப அனுப்ப முடியும், ஆனா நான் அப்படி அனுப்ப மாட்டேன், இங்க உனக்கு 2 வாய்ப்பு தான், ஒண்ணு நீ எனக்கு அடிமையா இருக்கணும், இல்லன்னா அலாயத்துக்கிட்ட மாட்டி சாகணும்னு சொல்றா. லோகனும் பேசி பாக்குறான். அப்ப கசாண்ட்ரா ஒழுங்கா எனக்கு அடிமையா இருன்னு சொல்றா. கோவத்துல லோகன் அடிக்க வரான். அப்ப கசாண்ட்ரா அவனை தூக்கி வீசுறா. உடனே டெட்பூல் பயந்து வெயிட்டிஸ் என்ன அடிக்காதீங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறான். அப்ப கசாண்ட்ரா டெட்பூல் தலையில கைய வச்சு அவன் மூளைய படிக்கிறா. அப்பதான் நமக்கு டெட்பூலுடைய பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. டெட்பூல் அவெஞ்சர்ஸ்ல ரிஜெக்ட் ஆனானியா, அதுக்கப்புறம் ரொம்ப சோகமா இருக்கான். எந்த வேலையும் அவனால செய்ய முடியல. ஒரு கட்டத்துல அவனுக்கும் காதலிக்கும் சண்டை வருது. நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, உன்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லன்னு பிரிஞ்சு போயிடுறா. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணதா உலகத்தை காப்பாத்த இப்போ டெட்பூல் வந்திருக்கான். உன்னுடைய கதையை கிட்ட எனக்கு சோகமா இருக்கு, ஆனா என்ன பண்ண நீ இப்ப சாக போறன்னு சொல்றா. அப்ப டெட்பூல் அதுக்கு முன்னாடி முடிஞ்சா நீ தப்பிச்சு
பாருன்னு சொல்றான். அப்ப டக்குன்னு வோல்வரின் கசாண்ட்ராவை குத்தி கிழிக்கிறான். அவளை கொன்னுட்டோன்னு நினைக்கிறான். பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. நீங்க 2 பேரும் எனக்கு அடிமையாகல, அதனால அலாயத்தை உங்களை சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு உள்ள போறா. யாரா அந்த அலாயத்துன்னு திரும்பி பார்த்தா பெருசா மேகம் மாதிரி ஒண்ணு வருதுல, அதான் அந்த அலாயத்து. அதை பார்த்து எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. பக்கத்துலயே சின்னதா ஜெட்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. லோகனும் டெட்பூலும் அது மேல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. 2 பேரும் இப்போ தனியா தப்பிச்சு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஜான் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவனுடைய டீம் ஒண்ணு ஊருக்கு வெளியே இருக்குன்னு சொன்னான் இல்லையா, அவங்களை தேடி போலான்னு முடிவு பண்றாங்க. போற வழியில அப்படியே சாப்பாடையும் தேடி சாப்பிடுறாங்க. அப்ப டெட்பூல் அவனுடைய பிளாஷ்பேக்க சொல்றான். என்னுடைய உலகத்துல என்ன யாரும் மதிக்கல, என்னால எக்ஸ்மேன்லயும் இருக்க முடியல, அவெஞ்சர்ஸ்லயும் இருக்க முடியல. ஆனா நீ அப்படி இல்ல, என்னோட உலகத்துல லோகனை எல்லாரும் மதிப்பாங்க, அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காருன்னு சொல்றான். அதுக்கு லோகன், உன் உலகத்துல வேணா அப்படி இருக்கலாம், ஆனா என் உலகத்துல அப்படி இல்ல, என்னால யாருக்கும் எந்த நன்மையும் நடக்கல, நான் ஒரு ஃபெயில்டு ஹீரோன்னு சொல்றான். பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப தூரத்துல ஒரு நாய் ஓடி வருது. பார்க்கவே ரண கொடூரமா இருக்கு. அந்த நாயை பார்த்ததுமே டெட்பூலுக்கு பிடிச்சு போகுது. தூக்கி வச்சு அந்த நாயை பயங்கரமா கொஞ்சறான். அந்த நாயை தேடி பின்னாடியே ஒருத்தன் ஓடி வரா. யாருன்னு பார்த்தா அதுவும் ஒரு டெட்பூல். அவனை பார்த்து ஷாக் ஆகி, யாரா நீன்னு கேக்குறான். நானும் உன்ன மாதிரி ஒரு டெட்பூல் தான், ஆனா ரொம்ப நல்லவன், எல்லாரும் என்ன குட் பூல்னு கூப்பிடுவாங்க, வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து என்ன இங்க தூக்கி போட்டாங்க, அது என்னுடைய நாய், தெரியாம இங்க வந்துருச்சு, திருப்பி கொடுன்னு கேக்குறான். இங்க வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்குறான். அதுக்கு குட் பூல், இங்க நம்மள மாதிரியே நூத்துக்கணக்கான டெட்பூல் இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப லோகன், அவங்கள நாம பாக்கலாமான்னு கேக்குறான். உடனே இவன் பதறி போய், அதை மட்டும் பண்ணிடாதீங்க, எவனுமே உதவி பண்ண மாட்டான், மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்கன்னு சொல்றான். என்னுடைய நாயை திருப்பி கொடுன்னு கேக்குறான். ஆனா டெட்பூல் தர மாட்டேன்னு சொல்றான். அப்போ ஒரு டீல் சொல்றான். நீ போறதுக்கு நான் உனக்கு ஒரு கார் தரேன், பதிலுக்கு என் நாயை நீ திருப்பி கொடுன்னு கேக்குறான். டெட்பூலும் ஒத்துக்கிறான். சொன்ன மாதிரியே ஒரு காரை கொடுக்குறான். ஆனா டெட்பூலுக்கு அந்த நாயை திரும்பி கொடுக்க மனசே இல்ல. குட்பூலை பார்த்து, ஒருவேளை நீ செத்து போயிட்டா அந்த நாயை நீ எனக்கு தான் தரணும்னு கண்டிஷன் போட்டுட்டு போறான். 2 பேரும் வண்டியில வந்துகிட்டே இருக்காங்க. டெட்பூல் வழக்கம் போல தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப பேச்சுவாக்குல, ஒருவேளை உன் உலகத்தை சரி செய்ய முடிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். இத கேட்டதும் வோல்வரின் ஷாக் ஆகுறான். டெட்பூலை பார்த்து, இப்ப நீ என்ன சொன்ன, உலகத்தை காப்பாத்த முடிஞ்சாவா, அப்ப உன்னால கன்ஃபார்மா இந்த உலகத்தை காப்பாத்த முடியாதா, என்கிட்ட நீ பொய் சொன்னியான்னு சொல்லி செமையா நிக்கிறான். அதுக்கு டெட்பூல், நான் உன்கிட்ட பொய் சொல்லல, அது ஒரு வேண்டுகோள், எனக்கு என்னுடைய உலகத்தை காப்பாத்தணும், இந்த படத்துல இருக்கிறவங்க தான் என்னுடைய உலகம், இவங்களை காப்பாத்தினா என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இது வரைக்கும் யாரையும் காப்பாத்தினது இல்ல, நான் காசுக்காக கொலை பண்றவன், யாரையும் காப்பாத்தின அனுபவம் எனக்கு இல்ல, ஆனா நீ அப்படி இல்ல, நீ எக்ஸ்மென்ல இருந்திருக்க, உன்னால காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சுதா உன்ன நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். இத கேட்டு லோகன் செம கருப்பாகிறான். என்னுடைய 200 வருஷ வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல, நீ ஒரு சுயநலவாதி, யாருக்கு என்ன நடந்தாலும் கவலைப்படவே மாட்ட, உன்னால எதையும் செஞ்சு முடிக்க முடியாது, அதனாலதான் உன்னை அவெஞ்சர்ஸ் விட்டு துரத்தி விட்டாங்க, ஒரு பார்ல வேலை செய்யற பொண்ணை கூட உன்னால லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியல, நீ ஒரு வேஸ்ட், எதுக்கும் லாய்க்கு இல்லன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறான். இத கேட்டு டெட்பூல் மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கான். லோகனை பார்த்து, எனக்கு இப்போ சண்டை போடணும்னு திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப 2 பேரும் சண்டை போடுறாங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கு அடிப்பட்டாலும் காயம் ஆறிடும், 2 பேரும் சாகவும் மாட்டாங்க. அப்ப இந்த சண்டை முடிவுக்கு வருமா? மாத்தி மாத்தி அடிக்கிற அடியில காரெல்லாம் உடைஞ்சு செதறது. இவங்க எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்கன்னா, அன்னைக்கு ராத்திரியாகி அடுத்த நாளே விடியுது. சண்டை போட்டு டயர்டாகி 2 பேரும் வாங்கி இருக்காங்க. அப்ப யாரும் அங்க வராங்க. அந்த காரை ஓட்டிட்டு லோகனையும் டெட்பூலையும் கூட்டிட்டு போறாங்க. முழிச்சு பார்த்தா 2 பேரும் வேற இடத்துல இருக்காங்க. நாம எப்படி இங்க வந்தோம்னு 2 பேரும் குழம்புறாங்க. அப்ப யாரோ ரூம்குள்ள வராங்க. டெட்பூல் அவங்களை அடிக்க பாக்குறான். அவங்க டெட்பூலை தடுத்து நிறுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அது எலக்ட்ரா. எலக்ட்ரா யாருன்னு தெரியாத 2K கிட்ஸ் இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ. அந்த படம்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அடுத்ததான் நம்ம பிளேடு வராரு. இவரும் ஒரு பழைய சூப்பர் ஹீரோ தான். கடைசியா இன்னொருத்தன் சீட்டு கட்ட எடுத்துட்டு வரான். இவங்க தான் ஜான் சொன்ன டீம். அப்ப டெட்பூல், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறான். அப்ப நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு ஒருத்தி சொல்றான். யாருன்னு பார்த்தா அவ தான் X-23. லோகன் படத்துல அவருக்கு பொண்ணா வருவாளையா, அவளே தான். அவளை பார்த்து டெட்பூல் ஷாக் ஆகுறான். ஒன்ன மாதிரியே ஒருத்தி இருப்பான்னு சொன்னல, அது இவ தான் சொல்றான். இவங்க எல்லாரையுமே டிவியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாயில தூக்கி போட்டாங்க. திரும்பி போக முடியாம இங்கேயே இருக்காங்க. அப்ப டெட்பூல் அவங்க கிட்ட, நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கணும், எப்படியாவது வாயில விட்டு வெளியே போகணும்னு சொல்றான். ஆனா வாயில விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப டெட்பூல் கசாண்ட்ரா கிட்ட இருந்து தப்பிச்சதை சொல்றான். இத அவங்களால நம்பவே முடியல. கசாண்ட்ரா கிட்ட யாரும் தப்பிச்சதே இல்ல, நீ எப்படி தப்பிச்சேன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுக்கு டெட்பூல், எங்க கூட அப்ப ஜானும் இருந்தான், அவகிட்ட மாட்டிக்கிட்டு ஜான் செத்து போயிட்டா, நாங்க தப்பிச்சிடோம்னு சொல்றான். அப்ப லோகன் அவங்கள பார்த்து, ஜான் செத்து போனதுக்கு காரணமே இவன் தான், இவனை நம்பி போனீங்கன்னா உங்களையும் போட்டு தள்ளிடுவான்னு சொல்றான். டெட்பூல் அவங்க எல்லாரையும் பார்த்து, நாம எல்லாரும் இங்கேயே கடந்து சாக கூடாது, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போனோம், உலகத்தை காப்பாத்தணும், அதுக்கு கசாண்ட்ராவை எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்டு எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு, வாங்க உடனே போறான்னு சொல்றாங்க. ஆனா
லோகன் அதுக்கு ஒத்துக்கல. நீங்க வேணா போங்க, அங்க போனீங்கன்னா திரும்ப வரவே முடியாது, கண்டிப்பா செத்துருவோம், நான் வரலன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு ராத்திரி லோகன் தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்ப X-23 லோகன் கிட்ட பேச வரா. என்னுடைய உலகத்துல லோகன் உங்களை மாதிரி தான் இருப்பாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றா. அதுக்கு லோகன், ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு ஃபெயில்டு ஹீரோன்னு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய உலகத்துல நான் எக்ஸ்மேன் டீம்ல இருந்தேன். ஒரு நாள் நான் டீமை விட்டு வெளியே வந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து மனுஷங்க மியூட்டன்ட வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன உதவிக்கு கூப்பிட்டாங்க, ஆனா எனக்கு அது தெரியவே இல்ல. நான் திரும்ப வரும்போது எல்லாருமே செத்து போயிட்டாங்க. என்னால என்னுடைய டீமை காப்பாத்த முடியல. நான் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்றான். அதுக்கு X-23, ஆனா என்னுடைய லோகன் அப்படி இல்ல, அவரால் தான் நான் இப்போ உயிரோடவே இருக்கேன். உங்களை நீங்க குறைச்சி எடை போடுறீங்க, உங்களால உலகத்தை காப்பாத்த முடியும்னு சொல்றா. பாரடாக்ஸ் கசாண்ட்ராவுடைய அடிமைக்கு போன் பண்றான். டெட்பூலும் லோகனும் செத்துட்டாங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவ தப்பிச்சு போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்க திரும்பியும் சண்டை போட வருவாங்கன்னு சொல்றான். அப்போ பாரடாக்ஸ் அவங்க சண்டை போடும் போது கசாண்ட்ராவை கொன்னுட்டேன்னு சொல்றான். அவ உயிரோட இருந்தா எப்பயுமே நமக்கு ஆபத்து, அவளை கொன்னுட்டா ஒன்ன நான் வாய்ட விட்டு வெளியே எடுக்கிறேன்னு டீல் பேசுறான். அடுத்த நாள் எல்லாரும் கிளம்பி கசாண்ட்ரா கூட சண்டை போட போறாங்க. நேரா அவ இடத்துக்கே போறாங்க. அவங்க திரும்பி வரதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவளை பார்த்து எல்லாரும் பயந்து விடுவாங்க. முதல் முறையா அவளை எதிர்த்து சண்டை போட இவங்க வராங்க. கதவை உடைச்சிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அவ ஆட்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டுறாங்க. 4 பேரும் சண்டை போட ரெடியா இருக்காங்க. ஆனா அங்க அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட லோகனும் வந்திருக்கான். 5 பேரும் சண்டை போட ரெடியா நிக்கிறாங்க. சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு போராடி சாகணும்னு சொல்றான். 2 டீமும் எதிர்க்க நிக்கிறாங்க. இதுல என்னன்னா 2 பேர்கிட்டயுமே சூப்பர் பவர் உண்டு. சண்டை போடுறாங்க. 2 டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. செம்ம சண்டை நடக்குது. அதுல லோகனும் வால்வரினும் மட்டும் கசாண்ட்ராவை தேடி மேல போறாங்க. டெட்பூல் கசாண்ட்ராவை தாக்க போறான். பார்த்தா அவ அசால்ட்டா டெட்பூலை விசிறி அடிக்கிறா. லோகனும் தாக்க வரான். அவனையும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி முட்டி போட வச்சிடறா. என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் என்ன தேடி நீ வந்திருப்பேன்னு லோகனுடைய மூளைக்குள்ள கையை விட்டு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறா. இதே நேரத்துல கீழே செம்ம சண்டை நடக்குது. ஜாகர்நட்டும் லாராவும் சண்டை கொடுக்குறாங்க. லாரா ஜாகர்நட்டை அடிச்சு கொள்றா. கசாண்ட்ரா லோகனுடைய கதையை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறா. அதே நேரத்துல லாரா வேகமா மேல ஓடி வரா. அப்ப அவளை கீழே இருக்கிறாங்க. அவளுடைய பேக மேல தூக்கி போடுறா. அந்த பேக டெட்பூல் பிடிக்கிறான். கசாண்ட்ரா லோகன் மனசுக்குள்ள, உன்னை பத்தி நான் மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எதுக்கும் லாய்க்கில்லாதவன், உன்னால என்ன ஜெயிக்க முடியாது, ஒழுங்கா எனக்கு அனிமையாயிருன்னு பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப லோகன் அவளை பார்த்து, என்னால உன்னை ஜெயிக்க முடியும்னு சொல்றான். உடனே கசாண்ட்ரா மயங்கி விடுறா. கசாண்ட்ரா தலையில ஜாகர்நட் ஹெல்மெட்டை டெட்பூல் மாட்டான். இதத்தான் லாரா பேக்ல தூக்கி போட்டா. ஹெல்மெட்டை மாட்டினதும் கசாண்ட்ரா சக்தி மொத்தமும் போது இப்ப அவ சாதாரண மனுஷி ஆயிட்டா. அப்ப டெட்பூல் அவகிட்ட, என்னால உன்னை இப்போ கொல்ல முடியும், ஆனா நாங்க கொல்ல மாட்டோம், இந்த வாய்டை விட்டு வெளியே போக நீ எனக்கு உதவணும்னு சொல்றான். அப்ப கசாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டு, உன்னை வெளியே அனுப்பணும்னா இந்த ஹெல்மெட்டை நீ எடுக்கணும், ஆனா அப்படி நீ எடுத்தனா நான் உங்க 2 பேரையும் கொண்டுடுவேன், ஒண்ணு நீங்க என்ன கொல்லணும், இல்ல நான் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்றான். டெட்பூலும் கெஞ்சி கேட்டு பாக்குறான். ஆனா அவ அசரவே இல்ல. அந்த நேரத்துல கசாண்ட்ராவை சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவ அல்ல கையே, என்ன அடிமையா வச்சு டார்ச்சர் பண்ணின்னு சொல்றான். கோபத்துல லோகன் அவனை அடிச்சிடறான். இப்ப கசாண்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. டெட்பூல் அவகிட்ட, நான் ஹெல்மெட் எடுக்கிறேன், எங்களை காப்பாத்துன்னு சொல்றான். ஆனாலும் அவ அதுக்கு ஒத்துக்கல. அப்ப லோகன் டெட்பூலை பார்த்து அந்த ஹெல்மெட்டை எடுன்னு சொல்றான். ஹெல்மெட்டை எடுத்தா நம்மளை கொண்டுடுவான்னு டெட்பூல் பயப்படுறா. எனக்கு உன்னுடைய அண்ணன் சார்லஸ் நல்லாவே தெரியும், அவர் ஒன்ன மாதிரி கிடையாது, அவருக்காக நான் இதை பண்ணுவேன்னு அந்த ஹெல்மெட்டை எடுக்கிறா. அப்ப கசாண்ட்ரா ஏன் என்ன காப்பாத்துறேன்னு கேக்குறா. அதுக்கு லோகன், உன்னுடைய அண்ணன் சார்லஸ் எனக்கு நல்லா தெரியும், அவர் இப்ப இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதே தான் நானும் பண்ணேன், நீ குழந்தையா இருக்கும் போதே உன்னை இங்க போட்டுட்டாங்க, அது அவருக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை தேடி அவர் இங்க வந்து உன்னை காப்பாத்திருப்பாருன்னு சொல்றான். இதை கேட்டதும் கசாண்ட்ரா மனசு மாறா. உங்க 2 பேரையும் வெளியே இருப்ப நான் உதவுறேன்னு சொல்றா. டெட்பூல் எப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு மேஜிக்காரன் வந்தான், அவனை நான் தான் போட்டு தள்ளேன், அவனுடைய மோதிரம் இப்போ என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுடைய மோதிரம். அதை வச்சு டைம் போர்ட்டல திறக்கிறா. உனக்கு 4 செகண்ட் தான் டைம், முடிஞ்சா தப்பிச்சு போடு, இல்லனா அலாயத்தை ஒண்ணு கொண்டுடுன்னு சொல்றா. 2 பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க. வெளியே அந்த அலாயை துரத்திட்டு வருது. அது கடிக்க வர நேரத்துல 2 பேரும் போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறாங்க. 2 பேரும் மறுபடியும் நம்ம உலகத்துக்கு வராங்க. டெட்பூலை பார்த்து பீட்டர் சந்தோஷப்படுறான். 2 பேரும் அங்க இருக்கிற டிவி ஆபீஸ்க்கு ஓடி போறாங்க. கசாண்ட்ரா அந்த அல்லக்கைய பார்த்து, என்னையே நீ சுட வந்தியான்னு கொல்ல போறா. அப்ப அவன் உண்மையை ஒத்துக்கிறான். டிவியில பாரடாக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் உன்னை கொல்ல சொன்னான்னு சொல்றான். இதை கேட்டதும் கசாண்ட்ரா பாரடாக்ஸ பழி வாங்க முடிவு பண்றான். டெட்பூலும் லோகனும் அந்த டிவி ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்க வரத பாரடாக்ஸ் தெரிஞ்சுக்கிறான். அவனும் வெளியே ஓடி வந்து, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, வாயில இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு சண்டை போடுறான். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி போர்ட்டல் ஓபன் ஆகுது. யாருன்னு பார்த்தா கசாண்ட்ரா வரா.
அவளை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நேரா அவ பாரடாக்ஸ் தலையை பிடிச்சு அவன் மூளையை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவளுக்கு அந்த டைம் கண்ட்ரோல் டிவைஸை பத்தி தெரிய வருது. இப்ப கசாண்ட்ரா அவ பிளானையே மாத்துறா. பாரடாக்ஸ் அந்த டிவைஸை வச்சு ஒரு யூனிவர்ஸ் அழிக்க பார்த்தான். ஆனா இவ அந்த டிவைஸை வச்சு மொத்த யூனிவர்ஸ் அழிக்க பாக்குறா. அவ இருக்கிற யூனிவர்ஸ் தவிர்த்து மீதி எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் இவ கண்ட்ரோல்ல வைக்கணும்னு முடிவு பண்றா. எனக்கு இப்ப அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லி டெட்பூலையும் லோகனையும் தூக்கி வீசுறா. ரெண்டு பேரும் பறந்து போய் விழுறாங்க. பாரடாக்ஸ பார்த்து நான் வாய்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதை விட்டு வெளியே வரணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா தேவையில்லாம நீ என்ன செஞ்சிட்ட, நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. பாரடாக்ஸை இழுத்துக்கிட்டு அந்த மெஷின் இருக்கிற இடத்துக்கு போறா. கெசாண்ட்ரா அந்த டிவைஸை ஆபரேட் பண்ண போறா. லோகனும் டெட்பூலும் எந்திரிச்சு வராங்க. அப்ப போர்ட்டல்ல இருந்து அந்த நாய்க்குட்டி ஓடி வருது. அத பார்த்ததும் டெட்பூலுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓடி போய் இந்த நாயை பிடிச்சு, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல, நீ திரும்ப வந்துட்ட, இனிமேல் யாராலையும் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு சொல்றான். பின்னாடியே பார்த்தா அந்த குட்பூல் வரான். நாயை திருப்பி கொண்டு மறுபடியும் கேக்குறான். அப்ப லோகன் அந்த போர்ட்டல் திறந்திருக்கிறத கவனிக்கிறான். ஏன்டா மறுபடியும் திறந்திருக்குன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஆட்கள் வராங்க. யாருன்னு பார்த்தா டெட்பூல். 1-2 இல்லங்க, 100கணக்கான டெட்பூல். மல்டிவர்ஸ்ல இருந்து நிறைய டெட்பூல் அங்க இருக்காங்க. ஒரு டெட்பூல் வந்தாலே தாறுமாறா இருக்கும். 100 பேர் இருந்தா சொல்லவா வேணும். ஒருத்தரும் ஒரு சைஸ்ல இருக்கான். குழந்தையில ஆரம்பிச்சு வயசான டெட்பூல் வரைக்கும் இருக்காங்க. இத பார்த்து 2 பேரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்ப கசாண்ட்ராவுக்கு வேலை செய்யறாங்க. எல்லாரும் சேர்ந்து 2 பேரையும் போட்டுதெல்லாம் வந்திருக்காங்க. அப்ப டெட்பூல் எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகத்தை காப்பாத்தோம்னு சொல்றான். பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரமறைய சொல்றாங்க. உடனே இவன் குட்போல வச்சு மறைச்சுக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். திரும்பி பார்த்தா குட்போல உடம்பு முழுக்க ரத்தமா வடியுது. டெட்பூல் அவனை பார்த்து, ஆமா உனக்கு ஏன் இவ்வளவு ரத்தம் வருது, உனக்கு ஹீலாக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஹீலிங்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். இத கேட்டதும் லோகனுக்கு தூக்கி வரி போடுது. ஏடாடே இப்படிதான் பேசி பேசி ஜான நீ கொன்ன, இப்ப இவளையும் கொண்டுட்டியான்னு கேக்குறான். உடனே டெட்பூல் அதுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு, இப்ப நான் அவனை காப்பாத்துறேன்னு மறுபடியும் அவனை தூக்கிட்டு வெளியே போறான். திருப்பி சரமறைய சொல்றாங்க. குட்போல் அங்கேயே செத்து போயிடுறான். இப்ப லோகன் கிராஸ் பண்ணணும். டக்குன்னு அவன் கிட்ட இருந்த நாயை தூக்கி காட்டுறான். நாயை பார்த்ததும் எல்லா டெட்பூலும் சுடுறதை நிறுத்துறாங்க. ஏன்னா அந்த நாய் எல்லா டெட்பூலுக்குமே ஃபேவரட். செல்லத்தை திருப்பி கொடுங்கன்னு கத்துறாங்க. லோகன் கிராஸ் பண்ணி வந்து பாக்குறான். பார்த்தா குட்பூல் செத்து போயிட்டான். இனிமேலும் ஒளிஞ்சிருந்த வேலைக்கு ஆகாது, திருப்பி அடிக்கலான்னு முடிவு பண்றாங்க. 2 பேரும் இப்போ சண்டை போட ரெடியா வந்து நிக்கிறாங்க. அப்பதான் லோகன் முதல் முறையா அவனுடைய மாஸ்க போடுறான். 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற 100கணக்கான டெட்பூல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டைதான் சாதாரண சண்டை இல்ல, தாறுமாறு சண்டை. பாக்குற எல்லாரையும் அடிச்சு புழக்கிறாங்க. ஒருத்தரையே கொண்டு போட்டு முன்னேறிக்கிட்டே போறாங்க. அதுல ஒரு பஸ் ஃபுல்லா வர டெட்பூல் வராங்க. 2 பேரும் உள்ள போய் எல்லாரையும் சரம் முறை அடிச்சு கொண்டு வெளியே குதிக்கிறாங்க. பாருங்க, இந்த படத்திலேயே வெயிட்டான சீனே தான். எல்லாரையும் கொண்டாச்சுன்னு திரும்பி பார்த்தா மறுபடியும் எல்லாரும் ஹீல் ஆகி வராங்க. அப்பதான் தெரியுது குட்பூல தவிர மீது எல்லாருக்குமே ஹீல் ஆகுற பவர் இருக்கு. அடடா, மறுபடியும் சண்டை போடணுமான 2 பேரும் முடிக்கிறாங்க. அப்பதான் அங்க பீட்டர் வரா. பீட்டரை பார்த்ததுமே எல்லா டெட்பூலும் கத்துறாங்க. உடனே நம்மால் கன்ஃபியூஸ் ஆகி இவன் அவனுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, எல்லா யூனிவர்ஸ்லயுமே ஒரு பீட்டர் இருப்பான், பீட்டர் தான் டெட்பூலுக்கு சிறந்த நண்பன், அவனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஓடி போய் பீட்டரை தூக்குறாங்க. அந்த கேப்ல லோகனும் டெட்பூலும் கெசாண்ட்ராவை தேடி வராங்க. கீழே வந்து பார்த்தா கெசாண்ட்ரா அந்த மெஷினை ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நேரத்துல மொத்த யூனிவர்ஸும் அழிஞ்சிடும். அப்போ பாரடாக்ஸ் 4 போடு போட்டு இதை எப்படி நிப்பாடுறதுன்னு கேக்குறாங்க. அதுக்காக இதை நிப்பாடுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த மெஷினுக்கு 2 எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் கீழே போய் அந்த 2 சோர்ஸையும் லிங்க் பண்ணணும். அப்படி பண்ணா ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த மெஷின் வெடிச்சிடும்னு சொல்றான். ஆனா அப்படி கனெக்ஷன் கொடுக்கறவங்க உயிர் பிழைக்கவே முடியாது, இறந்துருவாங்கன்னு சொல்றான். அதுக்கு டெட்பூல், நாங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி, என்ன பண்ணாலும் உண்டாக மாட்டோம்னு சொல்றான். அதுக்கு பாரடாக்ஸ், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, இது மேட்டர் ஆன்டி மேட்டர் சம்பந்தமானது, அவ்வளவு பவர்ல நீங்க காத்துல கரைஞ்சிருவீங்க, பொழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். இதை கேட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. கெசாண்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா பவரை ஏத்திக்கிட்டே போறா. அப்ப லோகன் டெட்பூலை பார்த்து, உனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு அப்படி இல்ல, அதனால நான் போய் அந்த மெஷினை நிறுத்துறேன்னு சொல்றான். டெட்பூல் அதுக்கு ஒத்துக்கிறான். லோகன் உள்ள போற நேரத்துல லோகனை தள்ளி விட்டு டெட்பூல் போறான். கதவையும் சாத்திடுறான். இதை நான் தான் ஆரம்பிச்சேன், நானே முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த மெஷினை நிப்பாட்ட போறான். லோகன் வெளியே
நான் சொல்றத கேளுன்னு கத்திக்கிட்டு அந்த கதவை உடைக்க பாக்குறான். ஆனா உடைக்க முடியல. அந்த டைம் இன்வெர்டரும் 100% கிட்ட ஓட ஆரம்பிக்குது. அப்ப டெட்பூல் ஒரு ஒயரை கட் பண்ணி எடுக்கிறான். அந்த பவரை அவனால தாங்கவே முடியல. அதை எடுத்துட்டு அடுத்த பக்கம் போறான். ஆனா அவனால இழுக்கவே முடியல. பாதியிலேயே முக்குறான். அவ்வளவுதான், எல்லாரும் சாக போறோம்னு நினைக்கும் போது லோகன் அவன் கைய பிடிக்கிறான். இன்னொரு பக்கம் இருக்கிற ஒயரை கனெக்ட் பண்றான். இப்ப அவங்க மேல எனர்ஜி போகுது. அவங்க சூட்டெல்லாம் வெடிச்சு செதறுது. ரெண்டு பேரும் வலி தாங்க முடியாம கத்துறாங்க. அந்த மெஷினும் ஷார்ட் சர்க்கியூட் ஆக ஆரம்பிக்குது. மெஷின்ல பவர் அதிகமாகி எல்லாரும் வலி தாங்க முடியாம கத்துறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மெஷின் வெடிச்சு செதறுது. டிவியில இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாம் வராங்க. பாராடாக்ஸ பார்த்து, நான் உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உலகத்தையே அழிக்க பாத்தியான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப பாராடாக்ஸ், யூனிவர்ஸ் ஒன்னும் அணியல, யூனிவர்ஸை காப்பாத்துனதே நான் தான், அந்த மெஷினை நிப்பாட்டிட்டேன், ஆனா லோகனும் டெட்பூலும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் வெளியே நடந்து வராங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி பொழைச்சிங்கன்னு கேக்குறான். அதுக்கு டெட்பூல், தனியா போயிருந்தா கண்டிப்பா கரைஞ்சிருப்போம், ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்ததால பவரை தாங்கிட்டோம்னு சொல்றான். பாராடாக்ஸ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப லோகன், எனக்கு வேண்டியவங்க வாயில இருக்காங்க, அவங்கள வெளியே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். அதுக்கு டிவியவும் ஒத்துக்கிறாங்க. லோகன் இப்போ இதே உலகத்துல இருக்கான். டெட்பூல் கூடவே தங்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, X-23யும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. டெட்பூல் காதலி அவனை பார்க்க வரா. அப்ப டெட்பூல் அவகிட்ட, இது எல்லாமே நான் பண்ணது உனக்காக தானே சொல்றான். இதை கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. உடஞ்சு போன அவங்க காதல் மறுபடியும் ஒண்ணு சேருது. இதோட இந்த படமும் முடிவுக்கு வருது. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? பொதுவா ஒரு படத்துல மார்வல் டிசியும் தனியா இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல எல்லாரும் சேர்ந்து நினைச்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மார்வல் ஃபேன்ஸும் டிசி ஃபேன்ஸும் மறக்காம படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான படத்துல பார்ப்போம். நன்றி. நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. பொதுவா வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்து அப்படியே ஒப்பிப்பாங்க. பெரும்பான்மையா அந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுப்போமே தவிர அந்த படத்துல இருக்கிற சுவாரஸ்யமான திரைக்கதையை ஆடியன்ஸால ஃபீல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த படத்தையே பார்த்தா கூட சுவாரஸ்யமும் இருக்காது. நான் வீடியோ போட ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணது என்னன்னா, ஒரு படத்தை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லணும், அதே நேரத்துல ஒரு சினிமா பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லணும். இப்படி புதுசா தரமான வீடியோவா போட்டா வியூஸ் ரொம்ப நிறைய கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் போட்ட கணக்கு தப்பு. எல்லா வீடியோவும் 1000 வியூ தொடர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. சேனலே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல வாரத்துக்கு ஒரு வீடியோ பதிலா 3 வீடியோ போட சொல்லிருந்தீங்க. ஆனா நம்ம ஃபார்மேட்டுக்கு அதை போட ரொம்ப கஷ்டம். ஏன்னா தினமும் 9 மணி நேரம் மேல ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ராத்திரி 8 மணிக்கு மேலதான் வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். அதுல நல்ல படங்களை தேடி பார்த்து ஸ்கிரிப்ட் எழுத ஒரு நாள், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதை ராத்திரி 12 மணி மேலதான் பேச முடியும். அப்பதான் வெளி சத்தம் உள்ள கேட்காது. அடுத்த நாள் பெருசா பேசுனதை சுருக்கமா ட்ரிம் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி போடணும். அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை தேடணும். சாதாரணமா படத்தை ஒப்பிச்சு வீடியோ போடுறது ஈஸி, 2-3 நாள போட்டுடலாம். ஆனா சவுண்ட் மிக்சிங் பண்ணி போட ரொம்ப டைம் ஆகும். ஏகப்பட்ட காப்பிரைட் பிரச்சனை வரும். அதெல்லாம் சமாளிச்சு எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூடியூப்ல காப்பிரைட் பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த வீடியோவை ரீ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். கடைசியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் தனியா பண்றதுக்கே குறைஞ்சது 1 வாரம் ஆகிரும். ஆனா இவ்வளவு உழைப்பை கொடுத்து தரமான வீடியோக்கள் போட்டாலும் 1000 வியூ வரதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்ம நேயர்கள் கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, வீடியோ பாக்குறவங்க மறக்காம கமெண்ட்ட சொல்லுங்க. உங்க லைக்ஸும் கமெண்ட்டும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.